சந்திக்கிறேன். தேவனுடைய பெரிதான மெய்யான சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 91வது சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி, நம்முடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நமக்கு உண்டு. நாம் வசிக்கிற இடம், நாங்கள் ஜீவிக்கிற இடம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்வதனால கூடாரத்துல தேவன் வாதை வராதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாக்கிற தேவன். கூடாரத்துல ரட்சிப்பு கொடுக்கிற தேவன், மீட்பு கொடுக்கிற தேவன். சங்கீதம் 118:11 சொல்லுது, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு சொல்லி, அங்கே சந்தம், ரட்சிப்பினுடைய சத்தம் அந்த கூடாரத்திலே உண்டு. கூடாரத்திலே செழிப்பு உண்டு. நீதிமொழி 14:11 சொல்லுது, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். தேவனை நம்புகிறவர்கள், தேவனுடைய வழி நடக்கிறவர்கள், தேவனை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய வீடிலே, அவர் கூடாரத்திலே செழிப்பு உண்டாகும். கூடாரத்திலே விசாரிப்பு உண்டு. யோபு 5ஆம் அதிகாரம் 24 சொல்றது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர். தேவன் விசாரிக்கும் போது, தேவன் உலாவுகிற இடமாக, விசாரிக்கிற இடமாக நம்முடைய கூடாரம் அமைவதாக. கூடாரத்திலே ஒரு பாதுகாப்பு உண்டு. சங்கீதம் 27:5 சொல்லுது, தீங்கு நாளிலே அவரனை தம்முடைய கூடார மறைவிலே, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துற கர்த்தர் நமக்கு உண்டு. தீங்கு நாள் வரப்போதென்று சொல்லும் போதெல்லாம், தீங்கு நாள் இருக்கும் போதெல்லாம் அதிலே நாங்கள் அகப்படாதபடி எங்களை பாதுகாத்து அவருடைய கண்மலையாகி அந்த கிறிஸ்து இயேசுவின் மேல நிறுத்தி உயர்த்தி எங்களை பாதுகாக்கிற பெரிய ஒரு தேவன் உண்டு. கூடாரத்திலே சீரமைப்பு உண்டு. ஆமாஸ் 9ஆம் அதிகாரம் 12 சொல்லுது, விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பாழா போனதை மறுபடி சீர்படுத்துவேன் என்று சீரமைக்கிறது உண்டு. கூடாரத்துல குடியிருப்பு உண்டு. ஓசியா 12:9 சொல்லுது, உன்னை எய்த்து தேசத்திலிருந்து அழைத்து முதல் நாள் கொண்டு உன் தேவனாய் கர்த்தராகிய நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுவது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களை ஸ்தாபரிக்க பண்ணுவேன். அப்ப இந்த அருமையான கால விளையில நாம் வசிக்கிற வீடு, நாம் ஜீவிக்கிற வீடு தேவன் தங்குற இடமாக, செழிப்பாக, ரட்சிப்பாக, ஒரு விசாரிக்கிற இடமாக, ஒரு பாதுகாக்கிற இடமாக கர்த்தர் உலாவ வேண்டுமாயிருந்தால் வேதம் சொல்லுது, உன் கூடாரத்துக்குள்ள அசுசியான காரியங்கள் ஒன்றும் இல்லாதபடி எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும்படியாக இந்த காலங்களில் நாங்கள் சோதித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீ உலாவுற இடமா இருப்பதனால் என்னுடைய வீடு நீ தங்கி இருக்கிற ஆண்டவரே, ஆலயம் என்னுடைய சரீரமா இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றாக ஒரு வீட்டிலே தங்குறோம், ஒரு கூடாரத்துல. அந்த கூடாரத்துல என் தேவன் அசைவாட வேண்டுமா இருந்தால் தேவனுக்கு இடம் கொடுப்போம், அசுதியான காரியங்களை அகற்றுவோம், பரிசுத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை விளைக்காக நன்றியப்பா. நாங்கள் வசிக்கிற வீட்டு 4 மூலைகளில் இயேசுவின் ரத்தத்தை அடையாளமா வைக்கிறோம். வீட்டு வாசல் நிலைக்கால ரத்தத்தை அடையாளமா பூசுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற வீடுகளில் செழிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, என் தேவன் அசைவாடி பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மறுபடி ஆண்டவரே ஸ்தாபரிக்கத்தக்கதாக, ஆண்டவரே நீ உலாவத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சீரமைக்கிற கர்த்தராய் இருப்பதனால் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே, பொல்லாப்பு நேரிடால் சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசன்னம் பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.